மகனே இறைவா தூய ஆவி இறைவா உம்மை புகழ்கின்றோம் அன்புருவான இறைவா அகிலம் காக்கும் இறைவா அமைதி அருளும் இறைவா உம்மை போற்றுகின்றோம் நெஞ்சில் சுமக்கும் இறைவா நீதியில் நிறைவே இறைவா சுமை தாங்கியே இறைவா புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். ஆர்ப்பரித்து பாடுவோம் அகமகிழ்ந்து வாழ்த்துவோம் ஆண்டவர் நம் நடுவில் அதிசயங்கள் செய்கிறார். ஆர்ப்பரித்து பாடுவோம் அகமகிழ்ந்து வாழ்த்துவோம் ஆண்டவர் நம் நடுவில் அதிசயங்கள் செய்கிறார். பார்வையற்றவர் விழிகள் பெற்றார் போர்வை தொட்டவர் நலமும் பெற்றார். பார்வை அற்றவர் விழிகள் பெற்றார் போர்வை தொட்டவர் நலமும் பெற்றார். ஊனமானவர் உறுதி பெற்றார் உள்ளம் உடைந்தவர் உவகை பெற்றார். ஊனமானவர் உறுதி பெற்றார் உள்ளம் உடைந்தவர் உவகை பெற்றார். இன்று உயிருள்ள ஆண்டவர் நம்மை பார்க்கிறார் வியப்பது அதிசயம் நமக்கும் செய்கிறார். உயிருள்ள ஆண்டவர் நம்மை பார்க்கிறார் வியப்பது அதிசயம் நமக்கும் செய்கிறார். ஆர்ப்பரித்து பாடுவோம் அகமகிழ்ந்து வாழ்த்துவோம் ஆண்டவர் நம் நடுவில் அதிசயங்கள் செய்கிறார். ஆர்ப்பரித்து பாடுவோம் அகமகிழ்ந்து வாழ்த்துவோம் ஆண்டவர் நம் நடுவில் அதிசயங்கள் செய்கிறார். பசியில் உழன்றவர் உணவு பெற்றார் பாவம் புரிந்தவர் பாசம் பெற்றார். பசியில் உழன்றவர் உணவு பெற்றார் பாவம் புரிந்தவர் பாசம் பெற்றார். இறந்து போனவர் உயிரை பெற்றார் இறந்து வந்தவர் எல்லாம் பெற்றார். இறந்து போனவர் உயிரை பெற்றார் இறந்து வந்தவர் எல்லாம் பெற்றார். இன்று உயிருள்ள ஆண்டவர் நம்மை பார்க்கிறார் வியப்பது அதிசயம் நமக்கும் செய்கிறார். உயிருள்ள ஆண்டவர் நம்மை பார்க்கிறார் வியப்பது அதிசயம் நமக்கும் செய்கிறார். ஆர்ப்பரித்து பாடுவோம் அகமகிழ்ந்து வாழ்த்துவோம் ஆண்டவர் நம் நடுவில் அதிசயங்கள் செய்கிறார். ஆர்ப்பரித்து பாடுவோம் அகமகிழ்ந்து வாழ்த்துவோம் ஆண்டவர் நம் நடுவில் அதிசயங்கள் செய்கிறார்.
மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 5 இறை சொற்றொடர்கள் 38 முதல் 42 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம். மாறாக உங்களை வலக்கன்னத்தில் அறைபவருக்கு மறுகன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள். ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து உங்கள் அங்கியை எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்கள் மேலுடையையும் அவர் எடுத்துக்கொள்ள விட்டு விடுங்கள். எவராவது உங்களை ஒரு கல் தொலை வர கட்டாயப்படுத்தினால் அவரோடு 2 கல் தொலை செல்லுங்கள். உங்களிடம் கேட்கிறவருக்கு கொடுங்கள், கடன் வாங்க விரும்புகின்றவருக்கு முகம் கோணாதீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கு இனிய சகோதரிகளே, சகோதரர்களே, மிக கடினமான ஒரு செயல்பாடை, அதுவும் அன்பின் அடிப்படையிலான செயல்பாடை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சுட்டி காட்டுகிறார். கடைசியில் பாருங்க, கடன் வாங்க விரும்புகின்றவருக்கு முகம் கோணாதீர்கள். ஆனால் கடன் கொடுத்தா திருப்பி கொடுக்கறாளா? அதை வாங்குறதுக்கு கடன் கொடுத்தவங்க பட்ட பாடு என்ன? அதை பற்றி ஏதாவது பேச்சு உண்டா? இங்க இருந்தாலும் ஏழைகள் தான் கடன் வாங்குவார்கள் இல்லையா? இல்லாதவன் தான் கடன் வாங்குவான். இருக்கிறவன் வாங்குவான், வேற எதுக்காவது வாங்குவான். அப்படி கடன் கொடுக்குற சமயத்தில் முக மலர்ச்சியோடு கொடுக்கணும், முக வாட்டத்தோட கொடுக்கக்கூடாது. கொடுக்குறவங்களும் எந்த நேரத்தில் கொடுக்க சொன்னோமோ அந்த நேரத்தில் கொடுத்தா அதுவும் நல்லா இருக்கும். இதை செய்தோம்னா இந்த வார்த்தைக்கு நமக்கு அர்த்தம் இருக்கும். எனவே பழி வாங்கும் உரிமை மனிதனுக்கு இல்லை என்பதுதான் நமக்கு உண்மை. அது கடவுளுக்கு மட்டும்தான் உரியது. தவறுகள் நடந்தால் நீதி வழங்கப்பட வேண்டும் என்பது மனித மனத்தில் ஆழமாக பதிந்திருக்கிறது. நாம் காயப்படுத்தப்பட்டால், பொய்யாக குற்றம் சாட்டப்பட்டால், துன்புறுத்தப்பட்டால் நாம் நமக்கான நீதி என்ன என்பதில் கவனம் செலுத்துகிறோம். நம்மை புண்படுத்துகின்றவர்கள் தாங்கள் செய்த பாவங்களை பற்றி சிறிதும் வருத்தப்படாமல் தங்கள் பாவங்களை நிராகரிப்பது மோசமான நிகழ்வாக மாறிக்கொண்டே வருகிறது. தங்கள் முட்டாள்தனமான செயல்களால் ஏற்பட்ட சேதங்களுக்கு வருத்தம் தெரிவிப்பதுதான் சிறந்த செயலாக இருக்க முடியும். நமக்கு எதிராக பாவம் செய்கின்றவர்கள் தங்கள் பாவத்தை உணர்ந்து மன்னிப்பு கேட்கின்ற பொழுது அவர்களை மன்னிப்பது எளிதான ஒன்றாக மாறிவிடுகிறது. இருப்பினும் நமக்கு எதிராக செய்த பாவங்களுக்காக மன வருந்தாதவர்களுக்கு நாம் எப்படி பதிலளிப்பது? அதான் முக்கியம். இங்க நாம் எப்படி மற்றவர்களை மன்னிப்பது? நாம் எவ்வளவு நீடிய பொறுமையோடு இருக்க வேண்டும் என்பதற்கு இறை வார்த்தை தெளிவாக பதில் சொல்கிறது. பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதரர் சகோதரிகள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தார். நான் எத்தனை முறை அவர்களை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்லுகிறேன். வேறு வார்த்தைகளை சொன்னோம்னா எத்தனை முறை என்றாலும் மன்னிக்க வேண்டும் என்பதே. அதே நேரத்திலே அன்பு செய்வதையும் மன்னிப்பதையும் தேர்ந்தெடுப்பது பாவத்தை அங்கீகரிக்கவோ அல்லது நியாயப்படுத்தவோ செய்யாது என்பதையும் இறைவார்த்தை தெளிவுபடுத்துகிறது. ஒருவருக்கும் தீமைக்கு தீமை செய்யாமல் அனைவரின் பார்வையிலும் கண்ணியமானதை, நேர்மையானதை, உகந்ததை செய்ய சிந்தியுங்கள். ரோமை 12:17 சொல்கிறது. அன்பானவர்களே, நீங்கள் ஒருபோதும் பழி வாங்க வேண்டாம். ஆனால் அதை கடவுளின் கோபத்திற்கு விட்டுவிடுங்கள். ஏனென்றால் பழி வாங்குவது என்னுடையது, நான் திருப்பி செலுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். மாறாக உங்கள் எதிரி பசியாக இருந்தால் அவருக்கு உணவு கொடுங்கள். அவர் தாகமாக இருந்தால் அவருக்கு ஏதாவது குடிக்க கொடுங்கள். அவ்வாறு செய்வதன் மூலம் நீங்கள் எரியும் கனலை அவன் தலையில் குவிப்பீர்கள். தீமையால் வெல்லாமல் தீமையை நன்மையால் வெல்லுங்கள். இது நமக்கு சொல்வது முறையான நீதிக்காக பழைய ஏற்பாட்டில் உள்ள பழி வாங்கும் சட்டத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. இயேசு அதை ஆமோதித்தார். ஆனால் மனிதன் தனிப்பட்ட பழிவாங்கலுக்கு இதை பயன்படுத்துவதை இயேசு அறிந்திருந்ததால் நல் இணக்கத்தின் ஒரு முறையாக பழி வாங்குவதை விட அன்பையும் மன்னிப்பையும் தேர்வு செய்ய தம்மை பின்பற்றுகின்றவர்களை ஊக்குவித்தார். இதுதான் நடக்குது. காரணம், அன்பு என்பது ஒரு உணர்வு மட்டுமல்ல, ஒரு செயல் என்பதனை இயேசு மிக மிக அழுத்துகிறார். அன்பின் செயல் வடிவங்களில் சிலவற்றை நமக்கு கூற வேண்டும் என்று சொன்னால் கஷ்டம்தான். தீமை செய்வோரை எதிர்க்க வேண்டாம், அவர்களை அனுமதியுங்கள். நீ களவு செய்தல, செய் களவு செய் அப்படின்னு சொல்ல முடியுமா? உள்ள ஆழங்களை புரிந்து கொண்டால் நன்றாக இருக்கும். வார்த்தைக்கு வார்த்தை புரிந்து கொண்டால் கொஞ்சம் கடினம். 2வது, உங்களிடமிருந்து பறித்து கொள்ள விரும்புவோருக்கு அதை விட அதிகமாக கொடுங்களாம். 100 ரூபா அவன்கிட்ட இருக்கும், அதை பிடிக்கிறவனுக்கு சரி 100 ரூபா கூட கொண்டு போன்னு சொல்ல முடியுமா?
உங்களை கட்டாயப்படுத்தி உதவி வேண்டுவருக்கு 2 மடங்கு செய்யுங்கள். இருந்தாதான் கொடுக்க முடியும். வச்சுக்கிட்டு கொடுக்காம இருக்கிறது வேற, யாருக்கு கொடுக்குங்கிறது வேற. 4வது, கேட்கின்றவர்களுக்கு முகம் கோடாமல் கொடுங்கள். கொஞ்சம் கடினமான கஷ்டமான காரியம் தான், எளிதான காரியம் இல்லை. இயேசு சொல்றது முரண்பாடுகளை போல இருக்கும். ஆனா இதை சவால்களாக எடுத்து நம்ம செய்தோம்னா நம்மவும் புனிதருடைய பட்டியலில் சேரலாம் போல தோணும். இந்த பட்டியலை பார்க்கும்போது 2 தரவுகள் புரிகிறது. ஒன்று, நமது சொந்த முயற்சியினால் இயல்பால் இவற்றை செய்ய இயலாது. இவை மனித இயல்புக்கும் நியாய உணர்வுக்கும் முரணானவை. இறை அருளால் மட்டுமே இவற்றை செய்ய முடியும். எனவே தூய ஆவியின் ஆற்றலை நாம் கண்டிப்பாக 3வது திருத்துவத்தின் 3வது ஆளான தூய ஆவியாரின் ஆற்றல் நாம் பெற வேண்டும். 2 ஆழமான இறை நம்பிக்கை நமக்கு தேவை. தீமை செய்வருடன் நாம் பணிந்தால் இறைவன் நம்மை மீட்பார். இருப்பதை பிறருக்கு அளித்தால் இறைவன் அதைவிட அதிகமாக நமக்கு தருவார். நமக்கு அநீதி இழைக்கப்படுவதை பொறுத்து கொண்டால் இறைவன் நீதியை நிலைநாட்டுவார். இவற்றை எல்லாம் நாம் நம்புகிறோமா? இறைவனின் இரக்கத்தில், நீதியில், வாக்கு பெறலாமையில் நமக்கு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கிறதா? ஆம் என்றால் தான் மேற்கண்டவற்றை நாம் செய்ய முடியும். எனவே நமது நம்பிக்கை அதிகரிக்க ஆண்டவரிடமே மன்றாடுவோம். ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம். எங்களது இறை நம்பிக்கையை ஆழப்படுத்தி தூய ஆவியாரின் ஆற்றலால் எங்களை நிரப்பி, அன்பின் செயல் வடிவங்கள் மிக மிக கடினமாக இருந்தாலும் அதை நாங்கள் எளிதாக செய்வதற்கான ஆற்றலை, சக்தியை எங்களுக்கு தாரும். மன்னிப்பின்றி, அன்பின்றி, நன்மதிப்பின்றி வாழுகின்ற அத்தனை பேருக்கும் நீரே ஆறுதலாகவும் தேற்றரவாளராகவும் இருந்து மன்னிக்கப்படுகின்ற சூழலை இந்த சமூகத்தில் உருவாக்கவும், இயல்பாகவே இருப்பதை பிறரோடு பகிர்ந்து கொள்ளவும், அப்படி அவர்கள் கடன் கொடுக்கிற பொழுது திருப்பி வராதவரை சமயத்திலே அதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவங்களை எங்களுக்கு தந்து எங்களையும் உம்முடைய அன்பு பிள்ளைகளாக வாழ வைத்தருள தேவையான ஆசீர்வாதங்களை தாரும். உடலால், உள்ளத்தால், மனதால், உறவுகளால் வேதனைப்படுகிற எல்லா மக்களையும் உடைய பாதத்தில் வைத்துக் கொள்கிறோம். உம்முடைய தூய ஆவியின் ஆற்றலால், சக்தியால் அனைவரையும் தொட்டு குணப்படுத்தி பலமாக்கி அருளும் ஆண்டவரே. பலவிதமான கனவுகளோடு வாழுகின்ற குடும்பத்தாரை உடைய பாதத்தில் சமர்ப்பித்துக் கொள்கிறோம். அனைத்து கனவுகளை நனவாக்கி, அனைத்து நோய்களையும் குணமாக்கி, அனைத்து தீய சக்திகளின் அச்சுறுத்தலையும் அப்புறப்படுத்தி நாங்கள் தூய ஆவியின் சக்தியிலே, ஆற்றலிலே, வல்லமையிலே மகிழ்வோடு வளர வாழ எங்களுக்கு ஆசீர்வாதங்களை தாரும் ஆண்டவரே. ஆமென். ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும். நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக. நம்பினேன் ஆண்டவரே, நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே, நலம் தாருமே. உடல் வலியின் வேதனையா உள்ளம் சோர்கிறேன். உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. உடல் வலியின் வேதனையால் உளம் சோர்கிறேன். உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன். தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன். தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன். முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே.
மூட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன். முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன். நல்ல தேவாவும் இரக்கம் இறந்து கேட்கிறேன். நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன். நல்ல தேவாவும் இரக்கம் இறந்து கேட்கிறேன். பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட
அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோ.
தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.